ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருந்தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை திறமையில வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ஸ்ரீதேவி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மளிகை கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருச்சியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் நிலம் ஒரு 1/2 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபையில் இருந்ததுனால இவங்க நேரடியாக பார்த்ததுனாலேயே இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. பொண்ணை இவங்க தான் வளர்த்திட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய கணவர் இவங்கள பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ தனக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவங்க மறுமணத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் தாங்க பார்த்துட்ருக்காங்க. பட் இவங்களுக்காக அவங்க ஊரை விட்டு இவங்களோட இருக்கிறதாவும், ஸோ இவங்களுக்கு உடனடியாக மறுமணம் பண்ணிக்கிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் தன்னோட பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகை போடுறதாகவும், என்னோடய பொண்ணு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும், குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா வித்யா, வயது ஒரு 29 வயது ஆகுதுங்க. ராசின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தேனியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் இவங்க ஃபஸ்ட்டு லவ் பண்ண பொண்ணையை மறுமணம் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லங்க, நல்ல குணமானவராக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு, நிலம், கார், பங்களான்னு ஓரளவு வசதியெல்லாம் இருக்குதுங்க. ஸோ அதனால் வரக்கூடியவரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதும். ஆனால் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு 2 பையன் மட்டும்தாங்க. ஸோ பையனை இவங்க தான் அப்பா அம்மா கூடயே வளர்த்திட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த மணமகள் சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 20 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கையிருப்பில் ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குள்ளே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.